இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே போல் அப்ளிகேஷன் இன்டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இது வந்து மகேந்திரகிரி, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு இங்கே இருக்குது. ஸோ இவங்க வந்து அப்ரெண்டிஸ் வேகன்சி வந்து ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சிக்கான டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். இந்த ஐஎஸ்ஆர்ஓட ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மகேந்திரகிரி, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு இந்த இடத்துல இருக்குது. இவங்க தான் வந்துட்டு உங்களுக்கு கிரையோஜெனிக் என்ஜின், ராக்கெட் ப்ரோக்ராம், அதே மாதிரி பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி, அதே மாதிரி ஜிஎஸ்எல்வி, MK3 லான்ச் வெஹிக்கிள்ஸு இந்த விஷயங்கள் எல்லாமே கவனிக்கிறது இங்கேருந்து தான். இவங்க வந்து கிராஜுவேட்ஸ், அதாவது இன்ஜினியரிங் படித்தவங்க, அதே மாதிரி பிஏஏ, பிகாம் அப்படின்ற அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்த கிராஜுவேட்ஸ், இதை தவிர டிப்ளமோ படித்தவங்களுக்கு இந்த அப்ரெண்டிஸ் வேகன்சி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் படித்ததில் என்னென்ன சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கு வேகன்சி அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் இன்ஜினியரிங் அப்படின்ற ஹெட்டிங் கீழே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 12 ஓப்பனிங் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 10 ஓப்பனிங் இருக்குது. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 5 ஓப்பனிங், சிவில் இன்ஜினியரிங்க்கு 4 ஓப்பனிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்க்கு 3 ஓப்பனிங், கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு 2 ஓப்பனிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 5 ஓப்பனிங், மொத்தம் 41 ஓப்பனிங். இந்த 41 ஓப்பனிங்கும் உங்களோட சேலரி பர் மந்த் வந்து 9,000 சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிஏ, பிடெக்கில் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும். மார்க்காக இருந்தால் பர்சன்டேஜ் வந்து 65 ஆர் அபவ் 65 மார்க் வாங்கியிருக்கணும். சிஜிபிஏ இருந்தால் 6.84 வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிஏ, பிஎஸ்சி படித்தவங்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் நான் இன்ஜினியரிங் கேட்டகரியில் பிஏ படித்தவங்களுக்கு 4 ஓப்பனிங், பிஎஸ்சிக்கு 7 ஓப்பனிங் இருக்குது, பிகாம்க்கு 4 ஓப்பனிங், மொத்தம் 15 ஓப்பனிங். இதோட சேலரியும் பர் மந்த் வந்து 9,000 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கியிருக்கணும். சிஜிபிஏ இருந்தால் 6.32 சிஜிபிஏ நீங்கள் வச்சுருக்கணும். இதுவும் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் ஃபுல் டைமில் நீங்கள் படிச்சிருக்கணும். இந்த 9,000 சேலரியை பொறுத்த வரைக்கும் 4,500 இவங்க ஐபிஆர்சி பே பண்ணுவாங்க. ரிமைனிங் 4,500 வந்து உங்களுக்கு போட் அப்படின்ற அந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ். டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 15 ஓப்பனிங் இருக்குது. டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 10 ஓப்பனிங், டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 10 ஓப்பனிங், டிப்ளமோ இன் சிவில் படித்தவங்களுக்கு 5 ஓப்பனிங், டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 4 ஓப்பனிங், மொத்தம் 44 ஓப்பனிங். இதோட மந்த்லி சேலரி 8,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிப்ளமோ படித்தவங்க ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் படிச்சிருக்கணும். கிராஜுவேட் மாதிரியே இதுக்கும் வந்து 4,000 வந்து ஐபிஆர்சி பே பண்ணுவாங்க உங்கள் சேலரி. மீதி 4,000 வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் பே பண்ணுவாங்க சேலரியாக. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது 1 இயர்க்கான ப்ரோக்ராம். இந்த 1 இயர் முடிஞ்சப்போ எந்த விதத்துலையும் நீங்கள் பெர்மனெண்ட் ஜாப் கிளைம் பண்ணவும் கூடாது, அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டிஷன்லேயே சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த மாதிரியான படிப்பு படிச்சிருந்தாலும் அது ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் யூஜிசி அப்ரூவ்டு யூனிவர்சிட்டியில் ஃபுல் டைமில் நீங்கள் படிச்சிருக்கணும். சாண்ட்விச் கோர்ஸ் பண்ணவங்க இதில் அப்ளை பண்ண முடியாது. 2021லேருந்து 2025 வரைக்கும் கிராஜுவேட் ஆனவங்க எல்லாருமே இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். இதை தவிர உங்களுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் ஏற்கனவே வந்து அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணி பாதியில் நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால வெளியே வந்திருந்தீங்கனாலும் அவங்களும் நாட் எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை தவிர அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 28 இயர்ஸாக இருக்கணும். இன்ஜினியரிங்க்கு, நான் இன்ஜினியரிங்க்கு 28 இயர்ஸ் தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். டெக்னீஷியனுக்கு மாத்திரம் 35 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக சொல்லியிருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் எல்லாமே 20 டிசம்பர் 2025 கணக்கு வச்சு கால்குலேட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. இதை தவிர வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கோ எல்லாமே அப்ளிகபிள்னு சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் ரிசர்வேஷன். மோட் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து வாக்இன் இன்டர்வியூ. ஆக்சுவலாக இது ஆஃப்லைன் அப்படின்றதுனால ஆன்லைன் லிங்க் எதுவுமே கிடையாது. இவங்க வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த அப்ளிகேஷனை நீங்கள் கரெக்டாக அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. அதை கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுட்டு வாக்இன் இன்டர்வியூவில்
யார் யாருக்கு என்ன டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் படித்தவங்க 10th January 2026 அன்னைக்கு சாட்டர்டே, அந்த அன்னைக்கு 9:30 ஏஎம்லேருந்து 12 வரைக்கும் வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். அடுத்தது டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் டிப்ளமோ படித்தவங்களுக்கு அதே 10th January 2026 2 பிஎம்லேருந்து 4 பிஎம் வரைக்கும் நீங்கள் அங்கே ரீச் ஆயிடணும். அப்போ தான் உங்களுக்கான அந்த வாக்கின் இன்டர்வியூ டைம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது கிராஜுவேட் அப்ரண்டிஸ் நான் இன்ஜினியரிங் பிஏ, பிஎஸ்சி, பிகாம் இது படித்தவங்களுக்கு நெக்ஸ்ட் டே 11th January 2026 சண்டே அன்னைக்கு 9:30லேருந்து 12 பிஎம்குள்ளே வாக்கின் இன்டர்வியூ டைம் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க, நோட்டிஃபிகேஷன் படித்து பாருங்கள், அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கான அட்டாச்மெண்ட்ஸ் உங்கள் குவாலிஃபிகேஷன், நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்காக 10th or 12th மார்க் ஷீட்டு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் போட்டுக்கோங்க. ஃபில்டு அப்ளிகேஷன் ஒரிஜினலை வந்து கையில் வச்சுக்கோங்க. இவங்களோட அட்ரஸ் மகேந்திரகிரி, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போயிடுங்க. வேலிட் ஐடி ப்ரூஃப் வச்சுக்கோங்க. அது ஆதார், எலெக்ஷன் ஐடி, இந்த மாதிரி ஏதாவது வேலிட் ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. போஸ்ட்டோ கொரியரோ நீங்கள் அனுப்ப வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்றது உங்கள் மார்க்கும் இன்டர்வியூவில் நீங்கள் பண்ணுற பர்ஃபார்மன்ஸும் வச்சு மாத்திரம்தான் இந்த செலெக்ஷன் வந்து இருக்க போது. இந்தியன் நேஷனல்ஸ் மாத்திரம்தான் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு குவாலிஃபிகேஷனோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ எது நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணியிருந்தாலும் அதுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அவங்க கேட்டால் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அன்றைக்கே அங்கே நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் தப்பாக ஃபில் பண்ணியிருந்தாலோ இல்லை உங்களோட மார்க்கு இது எல்லாமே அவங்க கேட்ட இதில் இல்லைனாலும் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இது இல்லாமல் நீங்கள் எப்படி ரீச் ஆகணும் அந்த மகேந்திரகிரிக்கு அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. மகேந்திரகிரி வந்து பார்த்திங்கன்னா காவல் கிணறு ஜங்ஷன் அப்படின்ற இடத்துலேருந்து 22 கிலோமீட்டர்ஸ், நாகர்கோயிலேருந்து காவல் கிணறு ஜங்ஷன் வந்துட்டு அங்கேருந்து வர்றதா சொல்லியிருக்காங்க. ஒரு 500 மீட்டர்ஸ் வந்து காவல் கிணறுலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு வேளை கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் நீங்கள் இந்த டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனில் அந்த திருநெல்வேலி, மதுரை இதுலேருந்து வடச்சேரி பஸ் ஸ்டாண்டு வந்து அங்கேருந்து நீங்கள் வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாட்டிலேயே வேறு டிஸ்ட்ரிக்ட் இல்லை வேறு இடத்துல இருந்து நீங்கள் அந்த இடத்துல ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் நாகர்கோவில், திருநெல்வேலி இந்த மாதிரி இடத்துல வந்து அங்கேருந்தும் வர சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஈவன் நீங்கள் கூகுளில் போட்டாலே வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற இந்த லிங்க் வந்து நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு. அதுக்கு அடுத்தது வந்து அவங்களோட வெப்சைட் கொடுத்துருக்கேன். ரெண்டுமே வந்து நீங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இஸ்ரோவில் ஒரு அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணால் அது நம்மளோட ஃப்யூச்சருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வாக்கின் இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும், ஷேர் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சியில் பார்ப்போம். தேங்க்யூ.